அபிஷான் ஜீவந்தோடைய டைரக்ஷனில் ரெடியாக இருக்க திரைப்படம் டூரிஸ்ட் ஃபேமிலி. இலங்கையிலேருந்து ஒரு குடும்பம் கிளம்பி இங்கே தமிழ்நாடுக்கு வராங்க. அதுக்கான காரணங்கள் அவங்க சொல்கிறாங்க. பொருளாதார ரீதியாக இலங்கை ரொம்ப டவுன் ஆகிடுச்சு, எங்களுக்கும் நிறைய கடன்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இறங்கின உடனே ஒரு போலீஸ்கிட்ட மாட்டிக்கிறாங்க. அங்கேருந்தே அந்த படத்தோட மூடு ஸ்டார்ட் ஆகிடுது. ஒரு ஃபன்னான ஒரு ட்ரீட்மெண்ட்டில் ஒன்று பண்ணுறாங்க. முக்கியமாக கமலேஷ் அப்படின்ற ஒரு குட்டி பையன் நடிச்சிருக்காரு. இந்த படத்தோடைய மெயின் ஹீரோ அவர் தான். நீங்கள் அவரை நோட் பண்ணிக்கோங்க. அவர் வர எல்லா போர்ஷனும் நீங்கள் பயங்கரமாக சிரிப்பீங்க, ரசிப்பீங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. மிக முக்கியமாக நீங்கள் ஒரு தளபதி ஃபேனாக இருக்கீங்க அப்படின்னா அவரை வந்து செலப்ரேட் பண்ணுவீங்க. ஏன்னா அப்படிப்பட்ட எல்லா விஷயமுமே அவர் பண்ணுவார். அது எல்லாமே அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ அழகாக ரசிக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா தளபதி விஜய் அந்த குட்டி பையனை கூப்பிட்டு பேசினா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த அளவுக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்குது. நான் பர்சனலாக ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அவருடைய பர்ஃபார்மன்ஸை. ஒரு பெரிய ஃபேனாகவே மாறிட்டேன். அந்தளவுக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருந்தது. அவர் மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஹீரோ அபி, அவர் எப்படி ஸ்டேஜ் பண்ணியிருக்காரு இந்த கதைனா, இது வரைக்கும் நம்ம இந்த சிலோன் சம்மந்தமான கதைகள்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தொடர்ந்து ரொம்ப அழுகையாகவும் ரொம்ப இன்டென்ஸாகவும் ரத்தம் தெரிக்கிற மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இவர் அந்த கதையில் இருக்க வலியை எல்லாருக்குமே புரிய வைக்கணும். ஆனால் எல்லாரோட கதையுமே சோகமாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாதுல்ல. அதுலேருந்து என்ன புதுசாக பண்ணலாம் அப்படின்ற அந்த ஐடியாலஜியோட எல்லா சீனுமே அவர் அப்படி தான் எழுதியிருந்தார், ஒர்க் அவுட் பண்ணியிருந்தார். நமக்கு வந்து டெலிவர் பண்ண விதமும் அப்படி தான் இருந்தது. அதில் ஒரு எக்ஸாம்பிளாக இந்த ஒரு போர்ஷனாக நான் சொல்கிறேன். என்னென்னா, இப்போ இந்த இலங்கையிலேருந்து அவங்க வராங்க. முழுக்க அவங்க நிறைய ட்ராஜடி நடக்குது. ஆனால் அதுக்குள்ளே நிறைய காமெடி இருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம என்ஜாய் பண்ணுறோம். ரெண்டாவது பாயிண்ட், இப்போது ஒரு பொண்ணும் ஒரு பையனும் லவ் பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த ட்ராக்கை அவங்க எப்படி எழுதுறாங்க அப்படின்ற அந்த பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு அவங்க வந்து வேறு பசங்களை லவ் பண்ணுறது, ஒரு பாயிண்டில் அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஒரு க்ரஷ்ஷாக மாறுறது, அண்ட் அந்த பையன் வந்து எனக்கு ஏற்கனவே ஆள் இருக்குதுன்னு சொல்கிறது, இது ஒரு பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் என்னென்னா, நம்ம யோசிச்சிருப்போம் இந்த கேரக்டரில் 2 வயசானவங்க வராங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒருத்தர் சாக போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அதுலேயும் நம்ம என்ன யோசிச்சிருப்போம்னா, கண்டிப்பாக உடம்பு சரியில்லைனா இவங்க தான் சாவாங்கன்னு யோசிச்சிருப்போம். ஆனால் அதையும் தோசை மாஸ்டர் மாதிரி சும்மா டப்புன்னு திருப்பி நமக்கு ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்தாரு பாருங்க. மிரண்டுட்டேன் அந்த ஏரியாலாம். இதெல்லாம் விட உச்சக்கட்ட லெவலில் அவருக்கு வயசாக ரொம்ப சின்ன வயசு தான், ஆனால் அவருடைய மெச்சூரிட்டி அப்படின்றது பயங்கரமாக இருக்குது. அது எந்த இடத்துல தெரிஞ்சுதுன்னா, இவங்க இந்த ஃபேமிலியே எல்லாருமே ஒரு காலனிக்குள்ளே போகிறாங்க. அந்த காலனியில் ஒரு வெல்கம் போர்டு இருக்குது. அந்த வெல்கம் போர்டை மீண்டும் டுவர்ட்ஸ் த எண்டில் அப்படியே யூஸ் பண்ணி ரொம்ப கரெக்டான ஒரு எண்டை இந்த படத்தை கொடுத்துருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த இப்போ நான் சொன்ன சீனுக்கு முன்னாடி ஒரு சீன் இருக்கும். ரமேஷ் திலக் அவர்கள் வந்து ஒரு டைலாக் சொல்லுவார். கேமரா சும்மா கீழே இருந்து அப்படியே மேலே அப்படி பேன் ஆகும். அதெல்லாம் வந்து உண்மையாகவே பயங்கர எமோஷ்னலாக உங்களே அறியாமல் உங்களுக்குள்ளே கத்துவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப மாசான ஒரு சீனை ஸ்டேஜ் பண்ணியிருந்தார். பயங்கர ப்ரில்லியண்ட்டாக இருந்தது. நான் அப்படி ரசித்தேன். கரெக்டான ஒரு கிளாரிட்டியோட இப்போ இருக்க ஆடியன்ஸுக்கு என்ன தேவை அப்படின்ற அந்த ஒரு பார்வையோட ரொம்ப அழகான ஒரு படத்தை கொடுத்துருந்தாருன்ற மாதிரி தான் நான் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை பார்த்தேன். அண்டு படத்தோட ட்ராவலாகவே எனக்கு ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் ஜாலியான ஒரு மீட்டரில் இருந்தது. செகண்ட் ஹாஃபில் அங்கங்கே ட்ராப் ஆச்சு, என்ன இவங்க பண்ணுறாங்க, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அப்படின்ற ஒரு ஃபீல்லாம் இருந்தது. பட் என்ன இருந்தாலும் எல்லாத்தையும் தொடச்சி எடுக்கிற மாதிரி டுவர்ட்ஸ் த எண்டில் அந்த கடைசி சீன் அமைஞ்சிருச்சு. அந்த கடைசி சீனை அப்படி எழுதியிருக்காரு அந்த படத்தோடைய டைரக்டர், அந்த எக்ஸிக்யூட்டிவும் பண்ணியிருக்காரு. அதுதான் அந்த படத்தோடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நான் பார்க்குறேன். ஏன்னா எப்பயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா படம் ஸ்டார்ட் டு எண்ட் எப்படி வேணால் இருக்கலாம், ஆனால் அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் இருக்குல்ல, அதை கரெக்டாக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த படம் ஷார்ட் ஹிட் அப்படின்ற ஒரு ஜோனுக்குள்ளே போயிடும். அப்படி இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஷார்ட் ஹிட் அப்படின்ற ஒரு ஜோனுக்குள்ளே போயிடுது. அதுக்கான ரீசன் அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனை ஒரு ஸ்டேஜ் பண்ண விதம். அண்ட் இந்த படத்தில் நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. மிக முக்கியமாக சசிகுமார் தொடர்ந்து அவர் வந்து 10க்கும் மேற்பட்ட புதுமுக டேரக்டர்ஸ்க்கு வந்து வழி கொடுத்துருக்காரு. அப்படி இந்த படத்துலையும் புதுமுகமாக அபி வந்திருக்காரு. ரொம்ப அழகாக அவருடைய அந்த ஸ்டேஜிங் இருந்தது. அண்டு சசிகுமார் அவர்களும் இந்த கதையை நம்ம பண்ணலாமா வேணாமா அப்படின்ற எந்த விதமான யோசனையும் இல்லாமல் ஒரு சீனாக இருந்தாலும் பர்ஃபெக்டாக இருக்கும். அது நம்மளை ஹீரோவாக மாற்றுன்ற ஒரு டேரக்டராகவும் ஆக்டராகவும் அவர் அந்த இடத்துல டிசிஷன் மேக் பண்ணுறாங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லா கேரக்டர்ஸும் அவங்க என்னென்ன நம்ம பண்ணமோ அதுக்கான ஸ்பேஸை கொடுத்துருந்தார். முக்கியமாக அந்த குட்டி பையனுக்கெல்லாம் நிறைய ஸ்பேஸ் இருந்தார். அவர் எல்லா இடத்துலையும் ஸ்கோர் பண்ணிட்டே இருக்கார். கண்டிப்பாக ஒரு டேரக்டராகவும் ஒரு ஆக்டராகவும் அவருக்கு தெரியும் அந்த இடத்துல இந்த குட்டி பையன் நிறைய ஸ்கோர் பண்ணுறானேன்னு சொல்லி. ஆனால் அதெல்லாம் எந்த வித இடத்துலையும் யோசிக்காமல் இந்த படம் நம்ம பண்ணுறோம், இந்த படம் ஜெயிக்க போகுதுன்ற அந்த பார்வையில் மட்டும் ஒரு ஹீரோ ஒர்க் பண்ணுறாரு தெரியுங்களா, அதுக்கே ஒரு பெரிய சல்யூட் பண்ணி ஆகணும். சிம்ரன் நடிச்சிருக்காங்க. எனக்கு என்னவோ
சிம்ரன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஆக்டிங்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. பட் அவங்கள தாண்டி வேறு யாராவது பண்ணியிருந்தாலும் நல்லா இருந்திருக்குமோன்றது எனக்கு தோணுச்சு. அதுக்கான ரீசன் என்னென்னா, சசிகுமாரை விட பயங்கர ஏஜ்டாக எனக்கு சிம்ரன் ஸ்க்ரீனில் தெரிஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அது ஏதோ ஒரு இடத்துல நமக்கு நெருடலாகவே இருந்து, அதுக்கான ரீசன் பல வருஷமாக அவங்கள பார்க்காம இருந்தோம், திடுதுப்புன்னு அவங்கள பார்க்குறோம், அதுவாக கூட காரணமாக இருக்கலாம். பட் எனக்கு தெரியல. பட் ஏதோ ஒன்று அவங்க பேராக வந்து அவேவாக இருந்ததோ, ஏஜ்டாக கொஞ்சம் சிம்ரன் தெரிஞ்சாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்து. அண்டு மற்ற 2 பசங்க, அந்த குட்டி பையனாக இருக்கட்டும், நம்மளுடைய ஆவேசம் படத்தில் நடிச்சிருந்தார் ஒரு பையன், அவராகட்டும், அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப அழகாக இருந்தது. அண்டு இளங்கோவாகட்டும், எம்எஸ் பாஸ்கர் ஆகட்டும், இப்படி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸும் சூப்பர். ஷான் ரால்டனுடைய மியூசிக் இந்த படத்துடைய ஒரு பெரிய பலம். ஸ்டார்டிங் டு எண்ட் ஒரு சில இடங்களில் அது ட்ராப் ஆகுது. அந்த ட்ராப் ஆகிற இடத்துலலாம் ஷான் ரால்டன் அவருடைய மியூசிக்கை போட்டு எப்படியா புஷ் பண்ணி அந்த சீனை கடத்திடணும் அப்படின்ற அந்த ஒரு எஃபர்ட் இருக்குது தெரியுங்களா, அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இடத்துல யார் டவுன் ஆனாலும் இன்னொரு பாயிண்ட்ல யாராவது ஒருத்தர் புஷ் பண்ணி அந்த சீனை நகர்த்தி கொண்டு போயிடறாங்க. அது இந்த படத்தோடைய இன்னொரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். சினிமாட்டோகிராஃபர், எடிட்டர், டெக்னிக்கல் டீம், ஆர்ட் டிபார்ட்மெண்ட், இவங்க எல்லாருமே அவங்களுடைய ஒர்க்கை ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக இந்த படம் எனக்கு இன்ட்ரோல் பிளாக்காக பார்க்கும்போது நிறைய ஜெயிலரை ஞாபகப்படுத்துச்சு. ஜெயிலரில் சீரியஸாக பண்ண விஷயத்தை இவங்க அப்படியே காமெடியாக ஒன்று பண்ணியிருப்பாங்க. இப்படி நிறைய எலமெண்ட்ஸ் நமக்கு பிடிக்கிற மாதிரி, என்ஜாய் பண்ணுற மாதிரி, பிளாஸ்ட் பண்ணுற மாதிரி. முக்கியமாக இந்த படத்தோடைய டேரக்டரே இந்த படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். அந்த கேரக்டரோட ஆர்க்கா, அந்த கேரக்டரோடைய கதையாக ரொம்ப கரெக்டாக ஆடியன்ஸுக்கு புரிய வச்சு. ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு பாயிண்டில் யாராவது ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு, ஏதாவது குறை சொல்லிக்கிட்டு, இப்படி தான் நம்ம வாழ்க்கை போயிட்டே இருக்குது. ஆனால் அவங்க பண்ணுற இந்த சின்ன விஷயத்தால் மற்றவங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறுது அப்படின்றது நம்ம என்றைக்குமே யோசிக்கிறது கிடையாது. அந்த பார்வையை இந்த படம் ஓப்பன் பண்ணுன்ற ஒரு நோக்கத்தில் அப்படி ஒரு கதையை ஒன்று கொண்டு போய் கரெக்டாக அது ஆடியன்ஸுக்கு டெலிவர் பண்ணியிருந்தாரு. அதுக்கே ஒரு தனியாக ஒரு சல்யூட் சொல்லி ஆகணும். இதுதான் நீங்கள் டூரிஸ்ட் ஃபேமிலி படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பிடிச்சிருந்தது இல்லைன்றதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன். மறக்காமல் நம்மளுடைய ரெட்ரோ மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.